ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ஒரே மாவில் 4 வகை டிஃபன் வகைகள் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. முதல்ல நம்ம இட்லி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சாஃப்டான இட்லி. பார்க்குறதுக்கும் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பவுலில் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 2 பங்கு இட்லி அரிசினா 1/2 பங்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இதோட அவல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நான் சாஃப்ட்னஸ்க்கு. வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கழுவி நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் நல்லா அரைச்சிடலாம். இது கிரைண்டரில் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா அரையணும். இப்போ இதை தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம நல்லா கையால் நல்லாவே நம்ம இந்த மாவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 மணி நேரம் புளிக்க விடலாம். இப்போது நல்லா 10 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம இட்லி பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லெண்ணெய் விட்டு முதல்ல இட்லி தட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு மாவு விட்டு இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வேக வைக்கணும். நமக்கு பஞ்சு போன்ற இட்லி தயாராகிடும். இதை சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி மிளகாய் பொடியோடவும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே ஈஸியான முறையில் நம்ம சாஃப்டான இட்லி தயார் பண்ணிடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது குழிப்பணியாரம். சாஃப்டான குழிப்பணியாரம் பஞ்சு போல் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு மணிப்பருப்பு தாளிச்சிடலாம். இப்போ நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நான் அதையும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச குடைமிளகாயும் சேர்த்து வதக்கிடுறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இட்லி மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் குழிப்பணியாரத்துக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைன்னா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு நம்ம மாவில் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு குழிப்பணியார கல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். நம்ம குழிப்பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நமக்கு நல்ல ரோஸ்டடாக குழிப்பணியாரம் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டான குழிப்பணியாரம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்கும். பஞ்சு போல் இருக்கும். நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். மாவும் நல்லா வேகும். வெளியே ரோஸ்டடாகவும் ஆகும். நமக்கு நல்ல பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம்.
இதுக்கு தக்காளி சட்னி ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போ நமக்கு குழி பணியாரம் தயாராகிடுச்சு. சாஃப்டான குழி பணியாரம். இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக குழி பணியாரம் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளைன் ஊத்தப்பம். இதை நான் இரும்பு சட்டியில் தான் நான் வாக்க போகிறேன். இது கெட்டி சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் வேண்டிய அளவு தண்ணீர் விட்டு கலந்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். இதில் முதல்ல எண்ணெய் விட்டு நல்லா ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியான ஒரு டிஃபன் வகை இது. அடுப்பை சிம்மில் வச்சு வாக்கணும். ஒரு கரண்டி விட்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். வெளியே ரோஸ்டடாகவும் உள்ள பஞ்சு போலவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊத்தப்பம். சாப்பிட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இரும்பு சட்டியில் வாக்கும்போது தேவையான அளவு அயன் கிடைக்கும் நம்ம உடம்புக்கு. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் 2 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்தோன்னா ரோஸ்டடான ஊத்தப்பம் தயாராகிடும். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டியான தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆனியன் ஊத்தப்பம். இந்த வெங்காய ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு மணிப்பருப்பு தாளிச்சிடலாம். இந்த ஆனியன் ஊத்தப்பம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் குடைமிளகாயும் போட்டு வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஈஸியான ரெசிபி இது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா 4 வகை டிஃபன் செஞ்சிடலாம். தனித்தனியாக நம்ம அரிசியும் உளுந்தையும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சு நம்ம கிரைண்டரில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காய ஊத்தப்பத்துக்கு தயார் பண்ணிகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு கேரட் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். க்ரீன் பீஸை கூட நம்ம வேக வச்சு இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இரும்பு கல் ஒன்று எடுத்திருக்கேன். கல் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் விட்டு முதல்ல கல்லை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும். ஊத்தப்பம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டு நல்லா வாத்துக்கலாம். இது மேலே நான் கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேரட்டை தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு துருவி எடுத்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம். நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் குடைமிளகாய் இது ரெண்டுத்தையும் இது மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கணும் ஊத்தப்பத்துக்கு. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஹையில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு திருப்பியும் ஸ்லோவில் வச்சுக்கலாம். நான் இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 ஊத்தப்பம் சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். வெஜிடபிள் ஊத்தப்பம் சாப்பிட்ட ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்கும். கேப்சிகமை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
கேப்சிகமில் ஆன்டி ஆக்சைட் நிறைய இருக்குது. அதனால் தேவையான அளவு நம்ம உணவில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கேரட்டும் துருவி போட்டதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ஊத்தப்பம் இது. நல்லெண்ணெய் விட்டு செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ரோஸ்டடான ஆனியன் ஊத்தப்பம் தயாராகிடுச்சு. இது கெட்டி சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த 4 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.